என்னிலும் மேலான அன்புக்குரிய கனத்துக்குரிய அன்பு பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நான் உங்கள் பாஸ்டர் அருண் எபனேசர், FGPC ஜெப வீடு, கேட்டவரம்பாளையம், திருவண்ணாமலை மாவட்டம். இன்னும் ஒரு கருத்துமிக்க கதையை உங்களுக்கு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். அந்த தேசத்தில் ஒரு நல்ல விசுவாசம் உள்ள ஒரு குடும்பம் இருந்தார்கள். அந்த குடும்பத்தில் கணவன் பேரிலே ஒரு தவறான குற்றத்தை எதிராளிகள் செலுத்தினபடியினால, தவறான குற்றத்தை அவர் மேலே, தவறான பழியை அவர் மேலே போட்டபடியினால அவர் நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டார். விசாரிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டது. என்ன தீர்ப்பு என்று சொன்னால், தூக்கு தண்டனை. இவருக்கு தூக்கு தண்டனை என்று அந்த நிரபராதியான தேவ பிள்ளைக்கு தூக்கு தண்டனை நியமிக்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட நாளை அவர்கள் குறித்து அவர்கள் தேசத்தின் முறைமையின்படி அதிகாலையிலே ஆலய மணி ஒலிக்கும்போது, பக்கத்தில் நீதிமன்றத்துக்கு அருகாமையில் இருக்கிற ஆலய மணி ஒலிக்கும்போது இவனை தூக்கிலிடுவது என்று தீர்மானிக்கப்பட்டது. அதே போல் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அந்த நாள் வந்தது. அந்த நாளில் அதிகாலையிலே ஆலயமணி அடிக்கும்போது இவர் தூக்கிலிடப்பட வேண்டும். அப்போது இவருடைய மனைவி நல்ல விசுவாசம், அதிகமாய் ஜெபித்தாள். ஜெபிக்கும்போது அவளுக்குள்ளே ஒரு ஐடியா தோன்றியது. அந்த ஐடியாவை அவள் என்ன செய்தால், தன் மனதில் வைத்து கொண்டு வேகமாக, யாருக்கும் தெரியாமல் ஒரு கருப்பு உடை அணிந்து கொண்டு ஆலயத்துக்கு பின்புறமாக மெதுவாக ஏறி, அந்த ஆலய மணி ஏறக்குறைய ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கிற அந்த ஆலய மணி, அந்த ஆலய மணியினுடைய உள்பகுதி, அந்த நாப்புன்னு சொல்லுவாங்க, அந்த உள்பகுதி அந்த ஆலய மணியினுடைய நாலா பக்கமும் அப்படியே மோதும்போது பயங்கர சவுண்டு வரும். அதுதான் அந்த ஆலய மணியினுடைய ஓசை. அந்த ஆள் உயரத்துக்கு மேலே கட்டப்பட்டிருக்கிற அந்த ஆலய மணிக்குள்ளே இவள் புகுந்து அந்த மணியை கட்டி அணைத்து கொண்டாள். காலையில் 4 மணி ஆனது. 4 மணி ஆனதும் அந்த ஆலய மணி அடிக்கிறவர் ஆலயத்தின் மணியை அடிக்கிறார். அவருக்கு கொஞ்சம் காது கேட்காது. ஆலய மணி சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அடிக்கிறார். ஆனால் அந்த ஆலய மணியினுடைய அந்த நாப்பில் அவள் கட்டி அணைத்து கொண்டு அவள் அதில் போய் அப்படியே இடித்து மோதி 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 அந்த ஆலய மணி நேரம் முடிந்தது. அவர் அந்த கயிறை அந்த ஆலய கோயிலுக்குள்ளே கட்டிட்டு போயிட்டார். இந்த அம்மா மெதுவாக இறங்குச்சு. இங்கே தூக்கு தண்டனை போடுகிறவன் அங்கே ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த தூக்கு தண்டனை அந்த ஆலய மணி அடிக்கும்போது போட்டுறணும், இல்லைன்னா போடக்கூடாது. அதுக்கப்புறம் அவருக்கு தூக்கு தண்டனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் இருக்குது, ஒரு முறை இருக்குது. இவன் இங்கே ஆலய மணி அடிக்கட்டும்னு இவர் என்ன பண்ணுறார், ஏதோ ஒன்றை பார்த்து கொண்டு, ஒரு புத்தகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த அவரை தூக்கில் போடக்கூடிய அந்த அதிகாரி அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறார். சரி, ஆலய மணி அடிக்கட்டும்னு 5 மணி கடந்து விட்டது. 4 மணிக்கு அடிக்க வேண்டிய ஆலய மணி 5 மணி கடந்தும் அடிக்கவில்லை. இவர் என்ன இவ்வளோ நேரமாக ஆலய மணி அடிக்கலையே, பொழுது விடியுதுன்ட்டு டக்குன்னு வாட்சை பார்த்தா கரெக்டாக மணி 5:30 மணி ஆகிறது. காலை 5:30 மணி ஆகுது. அப்போ உடனே அவனை பார்த்து, அந்த நீதிமானாக இருக்கிற, நிரபராதியாக இருக்கிற அந்த மனிதனை பார்த்தேப்பா, உன்னுடைய தெய்வம் உன்னை காப்பாற்றிருக்கு, நீ குற்றம் செய்யவில்லை என்பது இதிலேருந்து நிரூபணமாகுது. பாருங்கள், ஆலய மணி கூட உன்னுடைய நிரபராதித்தனத்திற்கு ஆலய மணி கூட அடிக்கலை, ஆலய மணி சத்தம் கூட என் காதில் கேட்க விடாமல் உங்கள் கடவுள் பண்ணிட்டார் என்று சொல்லி அந்த தூக்கு தண்டனை நிராகரிக்கப்பட்டு அவர் விடுவிக்கப்பட்டார். அந்த மனைவி காலையில் எழுந்து தன் கணவனை அழைத்து சென்று விட்டார். அன்புக்குரியவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்வில் தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் இருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு எதிராக
ஒரு பாளையம் இறங்கி உங்கள் மேல் யுத்தத்திற்கு வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தானியேலின் புத்தகத்தில் படிக்கிறோம். அவர்கள் நிரபராதிகளாய் இருந்தும் அநீதியாய் அந்த அக்கினி ஜுவாலையில் போடப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை தப்புவித்தது போல உங்களையும் தப்புவிப்பார். கலங்காதீர்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நான் உங்களுக்கு ஆஜபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த நாட்களிலே நிரபராதிகளாக இருந்தும் குற்றவாளிகளாக கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் நினைக்கிறேன். அவர்களை நீர் விடுவித்து அவர்களை மகிழ பண்ணுவீராக. எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களாய் நிரபராதிகள் என்பதை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், அநீதி மேலோங்கி இருக்குமானால் அந்த அநீதியை உம்முடைய கால்களுக்கு கீழே நசுக்கி நீதிமான்களை விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஒரு நல்ல கருத்துமிக்க கதையோடு நாளை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.